Good evening. Friends, நம்ம இன்னைக்கு we are continuing with lesson 9 decision making. அதுல வந்து இந்த behavioral factors பத்தி நம்ம பார்க்க போறோம். Shall we move like நம்மளுடைய யூனிட் 3ல வந்து இந்த decision making ஓட யூனிட் 3 முடியுது. So we will start lesson 9 decision making. இதுல வந்து என்னன்னாக்க நம்மளுடைய behavioral factors டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை எப்பயுமே நிறைய இம்பாக்ட் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுல அவங்க ஒரு 6 இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸை இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மெயினா எத்திக்ஸ், வேல்யூஸ், பர்சனாலிட்டி, ப்ரொபென்சிட்டி ஃபார் ரிஸ்க், பொட்டன்ஷியல் ஃபார் டிசனன்ஸ், எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட். இந்த 6ஐயும் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நம்முடைய பிஹேவியர், நம்முடைய டெசிஷன்ஸை, ஆர்கனைசேஷனல் டெசிஷன்ஸை இம்பாக்ட் பண்ணும். 9.1ல எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங். எத்திக்ஸ்ன்றது வந்து இட் இஸ் அ சிஸ்டம் ஆர் கோட். அப்போ வந்து ஒரு கம்பெனிலையும் நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அதை வந்து அதை அப்படியே கோட் ரூல்ஸா வச்சிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஆனா நார்மலா நமக்கு தெரியும் எத்திக்ஸ்னா என்னன்னு. சில செட் ஆஃப் ரூல்ஸ் நம்முடைய கான்டக்டை எப்படி நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அதுக்கான கோட்ஸ், பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கிற கம்பெனிஸ் அல்லது மேனேஜ்மெண்ட்ஸ்ல அது என்ன இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்ன பண்ணுது? பொதுவா எத்திக்ஸ்னாக்க ஒரு டெசிஷன் மேக்கிங்ல நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸை இவாலுவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன்ல இது வந்து எத்திக்கலா அன்எத்திக்கலா அப்படின்னு பார்த்து நீங்க முடிவு எடுக்கிறீங்க. சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல லைஃப் அண்ட் டெத் இம்ப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கலாம் எம்ப்ளாயீஸுக்கு. அல்லது சில சமயத்துல ஏதாவது நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரஸ்ஃபுல்லா நடந்துக்கிறது இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். இதுல வந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரஸ்ட், கான்ஃபிளிக்ட், பிரச்சனை இருந்துச்சுன்னா வேணும்னே ஆப்போனன்ட்டுக்கு எதிராக நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், அல்லது ப்ரொடக்டிவிட்டி ஏதாவது குறைஞ்சு போகலாம். எப்படி வேணா இருக்கலாம் இந்த எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங்ல. இது யார்கிட்ட இருந்து வரலாம்? யாரு கிட்ட இருந்து இந்த டெசிஷன் மேக்கிங் வரலாம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் சில சமயம் எடுக்கிற முடிவு டு கோஆபரேட் ஆர் நாட் டு கோஆபரேட், அது அன்எத்திக்கலா பண்ணிட்டாங்கன்னா, அல்லது கோவொர்க்கர்ஸ் அல்லது சூப்பர்வைசர்ஸ், யார் வேணா இருக்கலாம். இதுல புக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இந்த ஃபயர் ஸ்டோன் டயர் கம்பெனியோட எக்ஸாம்பிள். அதுல கிளியரா இல்ல என்ன நடந்ததுனாக்க, இந்த ஃபோர்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, ஃபோர்ட் கார் கம்பெனி, அவங்க வந்து ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு எஸ்யூவி ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஒன்று அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வெளியே விட்டாங்க. இது வந்து டிசைன் வந்து எதுக்காகன்னா டெசர்ட்ஸ்ல எல்லாம் ஓட்டுறதுக்கு, டெசர்ட் டெரெயின்ல ஓட்டுறதுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனுடைய அந்த அவங்களுடைய டயர்ஸ்ல வந்து அந்த ரப்பர் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட், ஸ்டீல் பெல்ட், அதோட அந்த த்ரெட்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஒட்டிக்காம அந்த பாதியில அது வெடிச்சு ஒவ்வொரு தடவை அதுல சின்ன அந்த த்ரெட்டிங் வெடிக்கும் பொழுது இந்த மாதிரி டெசர்ட் ஏரியாஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாங்கன்னா சில சமயத்துல வண்டியே டாப்ல ஆயிரும், ரோல் ஓவர் ஆயிரும், லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும். நிறைய இந்த மாதிரி டெத்ஸ் எல்லாம் ஆகுது அந்த சமயத்துல. அப்ப எகெயின் அண்ட் எகெயின் அந்த டயர் வெடிக்கிறதுலதான் பிரச்சனை வருதுங்கிறத பாக்குறாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க, ஃபோர்ட் கம்பெனி வந்து அந்த ஃபயர் ஸ்டோன் டயர் கம்பெனியை பிளேம் பண்றாங்க. ஃபயர் ஸ்டோன் கம்பெனி, அந்த டயர் கம்பெனி இன்டர்ன் வந்து இல்ல அப்படின்னு அந்த பிளேமை எடுத்துக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்குள்ளார வந்து ரூல் போட்டுடுறாங்க, யூ ஹாவ் டு டேக் பேக் ஆல் த டயர்ஸ், யூ ஹாவ் டு ரீகால். நீங்க சப்ளையர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களா, அதை ரீகால் பண்ணணும். அதுக்குள்ளார அவங்க 3.5 மில்லியன் டயர்ஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ அதை திருப்பி டேக் பேக் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இடையில அதை டேக் பேக் பண்ண டிலே பண்ணிக்கிட்டே அதை லோ காஸ்டா சேலும் பண்றாங்க. ஏன்னா ஒரு அன்எத்திக்கலா நடந்துக்கிட்டாங்க பாருங்களேன். அது வந்து லைஃபையே அது வந்து அது அட் ஸ்டேக் அப்படி இருக்கும் பொழுது அதை டேக்கிங் பேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப நஷ்டங்கிறதுனால பர்பஸ்லி அவங்க டிலே பண்ணிக்கிட்டே விற்க வைக்கிறது. அது விற்கிறது திரும்பி வாங்கினாங்கன்னா மொத்தமா ஜீரோ காஸ்ட் இல்ல, அவங்களுக்கு ஜீரோ வேல்யூ தான் இருக்கும். அதனால வேணும்னு என்ன பண்றது, அவங்கள டிலே பண்றாங்க. அந்த டெசிஷனை அந்த டீலர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் திருப்பி அதை
வாங்குறதுக்கு அவங்க டிலே பண்றாங்க. இந்த அன்எத்திக்கல் மூவை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அடுத்து மேனுவேல் கார்பரேஷன். இது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ஸ் அவங்க ரெடி பண்றாங்க. அந்த பைப்பிங்க்கு, இன்சுலேஷனுக்கு, பிரேக்குக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது வந்து பின்னால வந்து அங்க அந்த ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் சாரி உள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் அதனால நிறைய கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டில செத்து போறாங்க அப்படிங்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. ஆனா அந்த மேனுவல் கார்பரேஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு ரொம்ப நாள். அதுக்கப்புறம் வந்து கட்டாயப்படுத்தி அதை வந்து நிறைய சிவியரா அவங்களுக்கு பெனால்டி எல்லாம் போட்டு அப்படித்தான் அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. ஆனா அதுல பரிதாபம் என்னன்னா, இது வந்து அமெரிக்கன் ஸ்டோரி. இத வந்து நம்ம இந்தியால படிச்சுக்கிட்டு இருக்கோம். கொடுமை இன்னைக்கு வரைக்கும் இந்தியால ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கு, சப்ளையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுதான் பரிதாபம். இன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் தான் இதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போறோம்னு தெரியல. பாருங்களேன், இது வந்து அமெரிக்கால வந்து இது மோசமான தப்பான முடிவு எடுத்தாங்க. அத வந்து இன்னும் டேக் பேக் பண்றதுக்குள்ளார பெரிய கஷ்டமாச்சு. இது அன்எத்திக்கல்ன்றத அவங்க பாடமா போட்ட அந்த பாடத்தை கொண்டு வந்து நமக்கு பாடமா வச்சுட்டு, ஆனா அந்த அன்எத்திக்கல் பிஹேவியரை நம்மளே நம்ம கண்ட்ரியில கண்டினியூ பண்ற பரிதாபம் இந்தியால தான் இருக்கும். என்ன செய்யறது? அப்போ இது வந்து இப்படி ஒரு காரியமும் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு விரும்பினேன். மனசு விட்டு பேசணுமே அதனால. யாராவது ஏதாவது இதுல சொல்றீங்களா? இல்ல வி வில் கண்டினியூவா? இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு மேம் நம்ம மேல. பாருங்க கண்ணு முன்னால எக்ஸாக்ட்லி அன்எத்திக்கலா தெரியும். கண்ணு முன்னால நம்ம வந்து வேக்சினேஷனை பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு கோவிட் வேக்சினேஷனுக்கு கொடுத்த ப்ரெஷரு கொஞ்சம் இல்ல. எங்களுடைய ஆபீஸ்ல எல்லாம் வந்து மிரட்டுனாங்க, நீங்க வந்து வேக்சினேஷன் போடணும். இன்னைக்கு வேக்சினேஷனால இருக்கிற நான்லாம் கடைசி வரைக்கும் போடவே இல்லை. போடல தப்பிச்சுட்டேன். வந்து ஃபாரின் கண்ட்ரி போக முடியாதுன்னு கட் பண்ணாங்க, என்னென்னவோலாம் சொன்னாங்க. என்டையர் கம்யூனிட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீ போட மாட்டியான்னு மிரட்டினாங்க. எனக்கு வந்தா நான் லீவ் போட போறேன். எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டவங்களுக்கும் வருது, வந்தா லீவ் போட போறேன் விட்டுடுங்க அப்படின்னாக்க கேட்கவே இல்லை, மிரட்டி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை கேஷுவாலிட்டி வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அன்எத்திக்கலா நம்ம நடக்கிறோம்ன்றதுக்கு இது ஒரு வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஷல் வி ப்ரோசீட்? தேங்க்ஸ் திவ்யா. ஓகே மேம். அடுத்தது சர்வே. ஒரு சர்வே ஒண்ணு எடுக்கிறாங்க, ஒரு 750 ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க கிட்ட வந்து எத்திக்ஸ் ரிசோர்ஸ் சென்டரும் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸும் இவங்க தான் அந்த ஒரு சர்வேக்குள்ளார வர்றாங்க. அவங்க கிட்ட வந்து கேட்கும் பொழுது காமன் ஒர்க் பிளேஸ்ல சூப்பர்வைசர்ஸ் கிட்ட போய் சொல்றவங்க 45% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ். இதெல்லாம் வந்து கொஸ்டினர்ஸ் கொடுத்து தான் பண்ணாங்கன்னு வைங்களேன் இந்த சர்வே. அப்புறம் அபியூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது இந்த நைட் டைம் ஒர்க் பண்றாங்க லேபரர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ட்ரக்ஸ் ஆல்கஹால் எல்லாம் போட்டு வருது, அது 36%. லைங் ஆர் ஃபால்சிஃபைங் ரெக்கார்ட்ஸை மாத்துறது 36%. கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தனக்கு லாபம் அப்படிங்கிறதுக்காக நிறுவனத்தோடைய நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு பிஹேவ் பண்றது 34%. ஸ்டீலிங் ஆர் தெஃப்ட் 27%. அப்படி பார்த்தா கிரிட்டிக்கலி 89% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் ஏதாவது ஒரு வகையில அவங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவங்களுடைய சூப்பர்வைசர் கிட்ட தன்னுடைய கம்யூனிகேஷன்ல ஏதாவது, நான் இப்படி சொல்லலையே நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த ஆம்பிகுவஸா பேசுறது, இப்படி இது வந்து அப்படி பார்த்தா அன்எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங்ன்றது இன்னைக்கு ரொம்ப பரவலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அதுதான் அதோட அந்த 9.1 முடியுது. 9.2ல வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல லெவல்ல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுல இண்டிவிஜுவல் லெவல், அது வந்து இந்த ஜெண்டர், மாரல் பிலாசபி, என்னுடைய வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் டெசிஷன்ஸ் எடுப்பேன். எஜுகேஷன், நான் படிச்சிருந்தா ஒரு மாதிரி, படிக்கலைன்னா சில எத்திக்கல் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ், அவேர்னஸ், எனக்கு தெரியவே தெரியாது இந்த டெசிஷன் எடுக்கணும்னு அப்படின்னுட்டே நிறைய பேர் அன்எத்திக்கலா நடந்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் சில மாரல் பிலாசபி ஆக்சுவலா வச்சிருக்காங்களோ அல்லது ஓல்டரா இருக்கிறாங்களோ
அவங்க எத்திக்கல் கன்சிடரேஷனை இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுதே பாக்குறோம் அமங் யங்ஸ்டர்ஸ் இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது கம்மியாயிட்டு வருதுன்றதை விட இல்லாமலே போகுதுங்கிறத நம்ம ஒத்துக்கதான் வேணும். அடுத்தது குரூப் லெவல்ல வந்து சிக்னிபிகண்ட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் முக்கியமானவங்க, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேல, இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோ அல்லது கோவொர்க்கர்ஸோ சில சமயம் பாஸோ, அவங்களுடைய ப்ரெஷர்ல நம்ம எத்திக்கலா பிஹேவ் பண்ணாம போறது. இவங்க பிஹேவியர் வந்து நம்மள ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாஸ் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறாரு, எல்லா விஷயத்திலயும் அவர் பக்காவா நடந்துக்குவாருன்னா ஆட்டோமேட்டிக்லி எம்ப்ளாயீஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பாஸே சரியில்லை அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஒரு லெத்தார்ஜி வந்துடும், அந்த அன்எத்திக்கல் மூவ்க்குள்ளார அதர்ஸும் போக ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். இத பத்தி அடுத்த யூனிட்ல பார்ப்போம். கல்ச்சர் நல்லா இருந்தா எத்திக்கல் பிஹேவியர் நல்லா இருக்கும். அந்த கல்ச்சரும் கிளைமேட்டும் பொதுவா அந்த ஆர்கனைசேஷனே மொத்தமா இந்த ஆர்கனைசேஷனா இவங்க எல்லாருமே இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அந்த டெசிஷன் மேக்கிங்ல அவங்க வந்து பக்காவா, அதாவது குறிப்பா வந்து ரொம்ப நேர்மையா நடந்துக்கும் இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ளார இருக்கிறவங்களுமே அப்படியா நடந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சோ அது 3 லெவலா கொண்டு வராங்க, இண்டிவிஜுவல், குரூப் அண்ட் ஆர்கனைசேஷனல் லெவல்ல. கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க தன்னுடைய கோட்ஸ கரெக்டா, கோட் ஆஃப் எத்திக்ஸ கரெக்டா பப்ளிசைஸ் பண்ணி, வயலேஷன் இருந்தா ஸ்ட்ராங்கா நாங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டால் உள்ள இருக்கிறவங்களும் கரெக்டா இருந்துக்கிறாங்க. அப்போ அந்த அவேர்னஸும் வந்துருது அவங்களுக்கு. வயலேஷன் பண்ணா எனக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குன்ற பயமும் வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா நான் கொஞ்சம் கரெக்டா இருந்துக்குவேன் அப்படிங்கறத அங்க அவங்க சொல்றாங்க. அதாவது நிறைய மேனேஜர்ஸ் வந்து அப்ப அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அடுத்து 9.3ல இன்ஸ்டிலிங் எத்திக்கல் வேல்யூஸ். சிலர் என்ன சொல்றாங்க, எத்திக்ஸ்னா அது பிறப்புல இருந்து வரணும், அவங்களுடைய அப்ரிங்கிங்லயே இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு கம்பெனில எத்திக்கல் ஃபெயிலியர் நிறைய நடக்கிறதுக்கு காரணமே ஆர்கனைசேஷன் அந்த எத்திக்கல் வேல்யூஸை இன்ஸ்டில் பண்ணாம போறதுதான். அப்போ நீங்க என்னதான் ப்ராட்டப்ல வந்து நேர்மையாவோ நேர்மை இல்லாமலோ வந்திருந்தாலும் இந்த இடத்துல இந்த ரூல்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு பயத்துல அவங்க கரெக்டா நடந்துக்குவாங்க. அப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க இந்த டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றத ஒண்ணு காட்டுறாங்க. அதாவது அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்ஹவுஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதுல வந்து டெசிஷன் மேக்கிங் இந்த நியூ டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு போட்டு எல்லாருக்கும் ஒரு 14 பேஜ் புக்லெட் கொடுத்துட்றாங்க. அதுல வந்து ஒரு டேர் அவுட் கார்டு, ஒவ்வொரு அந்த புக்லெட் வந்து கிழிச்சு அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால யூ ஹாவ் டு அந்த ஃபாலோ தட் கார்டு. அந்த கார்டுல டிக்ஸ் இருக்கும். என்னுடைய ஆக்ஷன் லீகலா, நான் டெசிஷன்னாக்க மேனேஜருடைய டெசிஷன், ஒரு டெசிஷன் எடுக்க போறேன்னாக்க அதுக்குள்ளரையே நான் வந்து டிக் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னுடைய ஆக்ஷன் வந்து லீகலா இருக்குமா, இது என்னுடைய வேல்யூக்கெல்லாம் ஒத்து போகுதா, நான் வந்து இந்த டெசிஷனை எடுத்துட்டேன்னா பின்னால நான் வில் ஐ ஃபீல் பேட், அல்லது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் என் பேர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், என்ன அப்புறம் அதுலயே அவங்க சஜஸ்டிவா கொடுத்துருப்பாங்க, இஃப் இட் இஸ் ராங் டோன்ட் டூ இட் அப்படின்னு, இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் ஆஸ்க் அப்படின்னு. அதுலயே அந்த கொஸ்டினர் மாதிரி இருக்கும், உனக்கு வந்து நீ எடுக்கிற முடிவோட இம்பாக்ட் எல்லாம் தெரியுமா, உனக்கு இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் நீ எத்தனை தடவை வேணா கீப் ஆஸ்கிங் அன்டில் யூ கெட் அன் ஆன்சர் அப்படின்னா அது சஜஸ்டிவா இருக்கும். இதெல்லாம் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்து டெசிஷன்ல கரெக்டா இருப்பீங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்ப இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன்ஸ் அதுல, அதாவது முதல்லயே நம்ம வந்து எத்திக்கல் பிஹேவியரை ப்ரீ பிளான் பண்ணிடணும் நம்ம மண்டையில. அதாவது இது வந்து நான் இது ஆஃப் த ரெக்கார்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நம்ம இப்ப நான் இந்த கம்பெனில நான் இப்படித்தான் நான் நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிஹேவியரல் பாத்வேயே வந்துருமே சைக்கலாஜிக்கலா பார்த்தா. அப்போ வந்து என்னுடைய கொக்னிஷன்லயே மண்டையிலே நான் எழுதிக்கிறேன், எஸ் ஐ ஹாவ் டு பிஹேவ் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு மண்டையில எழுதிக்கிறேன். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த எத்திக்கல் பிஹேவியருக்கு எத்திக்கலி நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் எத்திக்ஸ் பத்தி. அடுத்தது வேல்யூஸ் வந்து நம்முடைய வேல்யூஸ் ஒரு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதுதான் வேல்யூஸ் இல்லையா. அப்போ வேல்யூஸ் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு சாய்ஸ் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கு, அதாவது இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், அப்ப அந்த முடிவு எடுக்க போகிற சமயத்துல என்னுடைய வேல்யூஸ் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறோம். நான் எதை பெருசா நினைக்கிறேன் அதை காப்பாத்திக்குவேன்.
அப்போ அதனால இப்ப வேல்யூஸ்ங்கிறதும் ஒரு டெசிஷன் மேக்கிங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ அதுக்கு வந்து அவங்க கீழே வந்து ஒரு எந்தெந்த லெவல்லன்னு போட்டிருக்காங்க. எஸ்டாப்ளிஷிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கோல், என்ன கோல் செட் பண்ணும் பொழுது நான் எந்த ரீச் பண்ணணும் அப்படிங்கறத என் வேல்யூ தான் தீர்மானிக்கும். இப்போ வந்து அந்த கம்பெனியை விட நான் இந்த கம்பெனில அதிகமா நான் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரணும், இதான் என் வேல்யூ இல்லையா? அதுக்கேத்த மாதிரி நான் வந்து என்னுடைய கோலை செட் பண்றேன். அடுத்தது டெவலப்பிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், எந்தெந்த ஆல்டர்னேட்டிவா நான் பர்சியூ பண்ணணும் அப்படிங்கறதே என்னுடைய வேல்யூ இருக்கும். நான் எத்திக்கலி போகலாமா, அல்லது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வேல்யூ பண்றேன், அதுபடி நான் போனா பரவாயில்ல அப்படின்னு நான் முடிவெடுக்கிறேன். அல்லது சூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ், அதுலயும் டெசிஷன் மேக்கர் தன்னுடைய வேல்யூக்கு ஏத்த மாதிரி அவர் சூஸ் பண்ணுவாரு. இம்ப்ளிமெண்டிங் அ டெசிஷன், இது வந்து இந்த இம்ப்ளிமெண்டிங்னா நான் ஒரு கோலை சூஸ் பண்ணிட்டேன், எந்த பாதையில போறேன், எந்த வழியில போறேன், அது வந்து நான் திருட்டு வழியில போறேனா, நேர்மையான வழியில போறேனா, அல்லது இது வந்து எத்திக்ஸே இல்ல, வேல்யூ. அதாவது சில வேல்யூஸ் இப்போ வந்து இந்த இந்த வேல்யூல வந்து விமன் வந்து எந்த இடத்துலயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு என்னுடைய மனசுல நினைச்சிட்டேன்னா அதுக்கேத்த மாதிரி போறேனா, இப்படி எதை வேல்யூ பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நான் எப்படி நடந்துக்கிறேன். அடுத்து கண்ட்ரோலிங் அண்ட் இவாலுவேஷன், எதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னா, அப்ப நான் திருப்பி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கரெக்டிவ் ஆக்ஷன் நான் பண்ணிருவேனா அப்படிங்கிறத பாக்குறது. இதெல்லாம் நம்முடைய நம்முடைய நம்பிக்கை, நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம், அதுக்கேத்த மாதிரி என்னுடைய டெசிஷன்ஸ் மாறுது. டெசிஷன் மேக்கிங் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ முதல்ல எத்திக்ஸ்னால டெசிஷன்ஸ் மாறுது. அடுத்து என்னுடைய வேல்யூஸ்னால டெசிஷன்ஸ் மாறுது. மூணாவது பர்சனாலிட்டினால டெசிஷன்ஸ் மாறும். எப்படி அப்படின்னா, கான்சியஸாவும் மாற வாய்ப்பு இருக்கு, சப்கான்சியஸாவும் மாற வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, என்னுடைய பர்சனாலிட்டி வேரியபிள்ஸ், அதாவது என்னுடைய பிலீஃப் என்ன, என்னுடைய தேவை என்ன, அல்லது என்னுடைய ஆட்டிடியூட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய டெசிஷன்ஸ் மாறும். அல்லது அதை வந்து அவங்க மூணா காட்டுறாங்க, 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பர்சனாலிட்டியில மாத்துறோம். ஒன்னு பர்சனாலிட்டி வேரியபிள்ஸ், இன்னொன்னு சிச்சுவேஷனல் வேரியபிள்ஸ். சிச்சுவேஷன்னா இப்ப நான் நார்மலா இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிற ஆள் இல்ல, ஆனா என்ன பண்ணிடுறேன், என்னுடைய அந்த நேரத்துல என்னுடைய ஒர்க் ப்ரெஷர்னால நான் இப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறேன். அதுதான் அந்த சிச்சுவேஷனல் வேரியபிள். அல்லது என்னுடைய டைமே இல்லை பாருங்களேன், எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு எடுக்கிறேன். அடுத்தது இன்டராக்ஷனல் வேரியபிள்ஸ். இது என்னன்னாக்க, ஒரு காம் பர்சனை என்ன பண்றாரு, அவருடைய ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ல ஒரு பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்ப இதெல்லாம் இன்டராக்ஷனல் வேரியபிள். அந்த நேரத்துல அவருடைய ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் அவருடைய முடிவுக்கே ஒரு டிஃபரன்ஸை கொடுக்குது. நார்மலா இந்த முடிவை நான் எடுக்கவே மாட்டேங்க, இந்த டெசிஷனை எடுக்கவே மாட்டேன், பட் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ல நான் இந்த டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறோம்ல. இதெல்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டினால, ஒரு பர்சன் தன்னுடைய சொந்த ஸ்ட்ரெஸ்னால ஒரு டெசிஷன் மேக்கிங்ல இம்பாக்ட் பண்றது. இதுல வந்து கடைசியில வந்து ஒரு முக்கியமான கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரணும். என்னன்னா, என்ன கொண்டு வராங்கன்னா, no single person is equally proficient in all aspects of decision making. யாருமே வந்து எல்லா டெசிஷன் மேக்கிங்லயும் பெஸ்டா அல்லது ப்ரொஃபிஷியன்டா ஈக்குவலி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவர் கரெக்டா முடிவு எடுக்கிறவரா இருக்க முடியாது. சிலருக்கு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க, சிலர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க, சிலர் நல்ல திறமசாலியா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் இன்டெலிஜென்ஸோ அல்லது ட்ரெயிட்டோ ஏதோ ஒரு விதத்துல அவங்கவுங்க எடுக்கிற அந்தந்த முடிவு இருக்கு இல்லையா, அப்போ அவங்கவுங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. ஈவன் ஜெண்டர் கூட அவங்க அல்லது சோசியல் ஸ்டேட்டஸ் கூட இதெல்லாம் மாத்த வைக்கும். அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் வந்து individuals facing important or ambiguous decisions may be heavily influenced by peers' opinions. Friend A individuals வந்து ஒரு எந்த இண்டிவிஜுவல் எந்த ஃப்ரெண்டை வச்சிருக்காங்களோ அதனால மாறுறது. அடுத்தது கல்ச்சர் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கல்ச்சரை சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. ஜப்பான் வர்சஸ் ஆஸ்திரேலியா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஜாப்பனீஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குரூப் கல்ச்சர், அதர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் கல்ச்சரை சேர்ந்தவங்க, அதனால அவங்க செல்ஃப் டெசிஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பர்சனாலிட்டி ஷேப்பிங் ஒரு டெசிஷன் பிஹேவியரை மாற்றுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம சொல்லணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணணும்னா, நம்ம பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை சொல்லி அதுல இருக்கிற அந்த ஓஷன் அதுல கூட டெசிஷன்ஸ் எல்லாம்
அவங்கவுங்க யார் யாருக்கு ஏத்த மாதிரி ஒரு தனி இண்டிவிஜுவல் அது டாப் பொசிஷன்ல இருந்தா அவங்க மாறலாம். அப்படி மாத்துனாங்கன்னா அப்படி அதுக்கேத்த மாதிரி அவங்க டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு கூட நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது 9.6 ப்ரொபென்சிட்டி ஆஃப் ரிஸ்க். அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுல ஒருத்தருமே இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் தே ஆர் டிஃபரெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல ரிஸ்க் எடுக்கிறது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் அந்த முடிவாகுது. அப்படி முடிவு எடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, சிலருக்கு இந்த லோ ரிஸ்கே எடுக்கிறது பிடிக்காது. எடுத்தேன் முடிச்சேன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது சிலருடைய நேச்சர். அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனி டெசிஷன்ஸே மாறும். சிலர் ஹை ரிஸ்க பயப்படுவாங்க. நான் சேஃபா இருந்துக்கிறேன்ப்பா, சேஃப் கேம் பிளே பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெசிஷன்ஸ் மாறும். அப்போ ஒரு நல்ல மேனேஜர்னு பார்த்தா அவங்க ஒரு பேலன்ஸை நல்லா ஸ்ட்ரைக் பண்ணணும். ரொம்ப ரிஸ்கியா இருந்தா அது கேர்லெஸ் டெசிஷனா மாறிடும். அல்லது ரொம்ப காஷியஸா இருந்தா லேட் ஆயிட்டே போகும், டிலே ஆயிட்டே போகும். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு ஏஜிஎம் முடிவே எடுக்க மாட்டார், எடுக்கவே மாட்டார். டெசிஷன் எடுக்கணும்னா அது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எங்கேயோ போட்டுருவார். அந்த டெசிஷன்ன்றது அந்த எதையாவது ஒண்ணுல கையெழுத்து போடணும்னா அவர் நடுங்கே எல்லாத்தையும் டிலே பண்ணிடும். அன்டியூ டிலே ப்ரெஷரை போட்டு கடைசியில் அவர்கிட்ட இருந்து வாங்கணும். எந்த டெசிஷனா இருந்தாலும் வாயில பேசிடுவாரு. அது பண்ணிடலாமே, இதை பண்ணிடுவாமே, நோட் புட்ட பண்ணுங்க அப்படின்னுவாங்க. கடைசியில பார்த்தா அவர் எடுக்கவே மாட்டார் முடிவு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அன்டியூ டிலே, ஓவர் அனாலிசிஸ் பண்றதுனால ஒரு டெசிஷனே எடுக்காம போயிடும். அப்போ பேலன்ஸ் அப்ரோச் ரொம்ப முக்கியம். ஒரு மேனேஜ்மெண்ட் ரிசர்ச்சர் எப்படி இது பண்ணணும்னாக்க ஒரு 3 கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டுக்கணும். ஹேவ் கிளியர் கோல்ஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். ஒரு கிளியர் கோல் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா, அல்லது அதுக்கப்புறம் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேனா, அது 2வது பாயிண்ட். 3வது ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். அதாவது ஃபியூச்சர் அவுட்கம்ஸ்னா இப்ப நான் எடுத்த முடிவோட ஃபியூச்சர் அவுட்கம்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. எனக்குன்னு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் காமிச்சிருப்பாங்கல்ல, இந்த ஆல்டர்னேட்டிவ் எடுத்தா, இந்த சான்ஸ் எடுத்தா முடிவு எப்படி இருக்கும், இப்ப நான் சூஸ் பண்ணிருக்கிற ஆல்டர்னேட்டிவ் எடுத்தா முடிவு எப்படி இருக்கும், இப்படி என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் முன்னால வச்சு அதுக்கேத்த மாதிரி நான் என்னுடைய டெசிஷனை மேக் பண்ணா என்ன வரும், சர்டன்டியா, ரிஸ்கா, அன்சர்டன்டியா, இத அவங்க பார்க்கணும் ஒரு மேனேஜர். அப்பதான் ஒரு பேலன்ஸ்டு ஒரு இதுல ஆர்கனைசேஷனை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. 9.7 பொட்டன்ஷியல் ஃபார் டிஸ்சனன்ஸ். இது என்னன்னாக்க நமக்கு கோக்னேட்டிவ் டிஸ்சனன்ஸ் தெரியும். நம்ம லியான் ஃபெஸ்டிங்கர் என்னன்னா ஒரு டெசிஷன் எடுத்த அப்புறம் அதை பத்தி டவுட் பண்றது, அதான் டிஸ்சனன்ஸ். அப்புறம் ரிக்ரெட் பண்றது, இதுதான். இப்போ இது என்ன பண்ணுனாக்க ஒரு நான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்த அப்புறம் டவுட் பண்ணக்கூடாதுன்னே சிலர் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அது வேற விஷயம். அதான் நான் இப்ப சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. ஆனா பாத்தீங்கன்னாக்க டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் டவுட் பண்ணி அல்லது செகண்ட் கெஸ்ஸிங், நான் எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு நினைக்கிறது. இந்த செகண்ட் கெஸ்ஸிங்ல பெரும்பாலும் மேனேஜர் என்ன பண்றாங்கன்னாக்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தான் எடுத்ததுதான் கரெக்ட்னு. புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. மேனேஜர் who decides to fire an employee. இந்த எம்ப்ளாயி இனிமே வேண்டான்னு ஃபயர் பண்ண நினைக்கிறாங்க. ஃபயர் பண்ணி டிசைட் பண்ணி அவருக்கு பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க பிறகு 2 வாரம் கழிச்சு, அடடா இவர் எவ்வளவு இந்த ஆர்கனைசேஷனுக்கு பண்ணியிருக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறது. அல்லது அவரை ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறது. இதுதான் ஒரு பயங்கரமான டிஸ்சனன்ஸ். அதுக்கப்புறம் ரிக்ரெட். இந்த டிஸ்சனன்ஸ் எப்ப ஜாஸ்தி ஆகும் நம்ம கிட்ட அப்படின்னாக்க, டெசிஷனை அது பின்னால யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ நிறைய லாஸ் வந்துருச்சேன்னு பினான்சியலி இம்பார்ட்டன்டா இருந்தாலோ, அல்லது சைக்கலாஜிக்கலி ஐயோ அந்த ஆளுக்கு அநியாயம் பண்ணிட்டேனே அப்படின்னு சைக்கலாஜிக்கலி நான் பாதிக்கப்பட்டாலோ அப்ப டிஸ்சனன்ஸ் அதிகமா இருக்கும். அல்லது எப்ப இன்னும் கிரேட்டரா இருக்கும்னா, தேர் மே பி ஃபோர்கோன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அடடா இந்த சான்ஸை விட்டுட்டோமே, இந்த சாய்ஸ் எடுத்துருக்கலாமே, அதை விட்டுட்டு இவங்களை எடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்துல அந்த டிஸ்சனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அல்லது அந்த நம்ம அந்த சாய்ஸ் எடுத்திருக்கிறவங்க பயங்கரமா அங்க ரொம்ப பிரமாதமா நல்லா இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது நிறைய கல்யாணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்க பாத்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்கிறத பார்த்தோன்னா அடடா விட்டுட்டோமே சான்ஸ் நினைப்பாங்க. அது மாதிரி இந்த ஃபோர்கோன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அங்க போய் அவங்க பிரமாதமா இருக்க பார்த்தோன்னே
இப்ப நம்முடைய பாதை இந்த ரோட் டேக்கன் இஸ் நாட் வெரி அட்ராக்டிவ். பர்டிகுலரா நம்ம பாதை கரெக்டா இல்லைன்னா அப்ப இன்னைக்கே அந்த அந்த ஊர்ல தஞ்சாவூர்ல கேட்டாக அது மாதிரி போயிடும். அப்போ வந்து என்னன்னா நம்ம அங்க அந்த முடிவு எடுக்கலையே இந்த முடிவு எடுக்கலையே நினைக்கிறோம். அதுதான் டிசனன்ஸ். இந்த டிசனன்ஸ் இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் அது கிரேட்டரா இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க உடனே ரேஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம செஞ்ச எடுத்த முடிவு கரெக்ட்னு நம்ம ரொம்ப அதை புடிச்சு அழுத்த ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு என்ன பண்றாங்க நார்மலா எப்படி எல்லாம் ரேஷனலைஸ் பண்றாங்க அப்படின்னா 4 விதமா. நான் எடுத்த முடிவுக்கு சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் தேடுறது. யாரெல்லாம் வந்து நீங்க எடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு போது அதுக்கு ஏதாவது முடிவு எடுக்க அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஏதாவது ரீசன் சொன்னா அதெல்லாம் மட்டும் தேடி எடுத்து வச்சுக்கிறது. அல்லது இது நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது இன்ஃபர்மேஷன் யாராவது சொன்னாங்கன்னா நெகட்டிவா அதெல்லாம் இக்னோர் பண்றது. 3வது அதர்ஸ் ஒப்பீனியனே டீக்ரேட் பண்ணிடுறது. இந்த ஆளுக்கெல்லாம் சரியான ஒப்பீனியனே சொல்ல தெரியாது. அல்லது வேற ஆப்ஷன்ஸையே டிகிரேட் பண்றது. இந்த சான்ஸ் எல்லாம் இந்த சாய்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருந்தோம்னா இந்நேரம் கவுந்திருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷனையே டிகிரேட் பண்ணி காட்டுறது. அடுத்தது ஓன் டெசிஷனை ஜஸ்டிஃபை பண்றது. நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நானே மனசுக்கு ஆறுதல் படுத்திக்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்குது. இதெல்லாம் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் எஸ்டீம். அதாவது நம்மளுடைய டெசிஷனை அப்படியே உயரமா வச்சு பார்த்து ரிஜெக்டட் ஆப்ஷன் எல்லாம் தாழ்மை அப்படி கீழே தள்ளி பாக்குறது. இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம், நம்மள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் வித் ஹை செல்ஃப் கான்பிடன்ஸ். பொதுவா நல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிசனன்ஸ் வரும் பொழுது என்ன பண்றாங்கன்னாக்க டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க அவங்க. அதனால என்ன இன்னொரு ஆல்டர்னேட்ல வந்து டக்குன்னு என்னுடைய அதாவது நான் ஏன் இதை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும், நான் செஞ்சது கரெக்ட்னு சொல்லிக்கணும், எஸ் தப்பான முடிவு எடுத்துட்டேன், எனக்கு அடுத்த தடவை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க பாருங்களேன். அது ஒரு விதமான பர்சனாலிட்டி. யூ ஓன் யுவர் மிஸ்டேக், யூ டோன்ட் ரேஷனலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். நீ உன்னுடைய சொந்த மனசுலயே வந்து உங்களை தேத்திக்கிறீங்க, உங்க ஒரு செக்யூர் ஆயிக்கிறீங்க. ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்க. அடுத்தது அந்த பெர்சுவபிலிட்டி இருக்கிறவங்க. அதாவது என்னன்னா ஓகே வந்து பிலீஃப் வந்து தப்பா இருந்தா இந்த மாதிரி மாறிக்கிறேன் அப்படின்னு நான் அடுத்ததுக்கு மாறிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது. அப்படிங்கிறாங்க. கடைசியா எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட். அது என்னன்னா நான் ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டேன், ஆனா விடாம அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ இதுக்கும் நீங்க உங்களுக்கு இதுக்கு முன்னால சொன்ன டிசனன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து ரேஷனலைஸ் தான் பண்றீங்க, நான் எடுத்த முடிவு கரெக்ட்னு இருக்கீங்க. இந்த எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட் என்ன தெரியுமா, நீங்க தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அதுல இன்வெஸ்ட் பண்ணத நீங்க ராங் ரூட்னு தெரிஞ்சிருச்சு, விட்டுட்டு திரும்பவும் நீங்க அந்த ரிவிஷன், நீங்க அதுக்குத்தான் முதல்ல அந்த டெசிஷன் மேக்கிங்ல முதல்ல ஒரு பிக்சர் நமக்கு போட்டு காமிச்சிருந்தாங்க. எந்த ஸ்டேஜா இருந்தாலும் நான் வந்து ரிவைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு வட்டமா போட்டிருந்தாங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கலா. இந்த ஃபிகர்ல இந்த 8th லெசன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பிக்சர் இருக்கும், அது பாத்துக்கோங்க 67 பேஜ்ல. அது வந்து என்னன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம எந்த ஸ்டேஜ்லயும் நம்ம எடுக்கிற முடிவை ரிவைஸ் பண்ணிட்டு பேக்வேர்ட்ஸ் போறதுக்கு மனசுல ரெடியா இருக்கணும். இல்ல எஸ்கலேஷன் ஆஃப் கமிட்மெண்ட். இப்ப தப்பு நடந்துட்டாலும் என் டெசிஷனை சேஞ்ச் பண்ணாம மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறது, அது எவ்வளவு தப்பு. ஏற்கனவே டைம், மணி, எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். திருப்பி அது மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறது. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறாங்க. அது ஷோர்ஹாம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல. நான் ஈக்குவலண்டா ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சர்தார் சரோவர் டேம்னு குஜராத்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அதை ஆரம்பிச்சாங்க அந்த ப்ராஜெக்ட். அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்சி மாற அப்படி டிலே பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, காஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. இப்ப காஸ்ட் அதிகமாச்சு, என்வாயன்மெண்ட்ல நிறைய ஒப்போசிஷன் இருக்குது, சோஷியல் ஒப்போசிஷன் இருக்குது. இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் ரிவோல்ட் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகுது கவர்மெண்ட். அது வந்து விட்டுறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா ஏற்கனவே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்களேன். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 crore ப்ராஜெக்ட் ஒன்னு எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. பாதி வழியில நிச்சயமா அது ஃபெயில் ஆயிரும்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் அதை பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் ஒரு 10 crore போட்டிருக்கேனே அந்த பயத்துல.
இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு போரிங் மூவி போறீங்க. பணம் குடுத்துட்டீங்களே, அதனால முழுசா உட்கார்ந்து பாக்குறீங்க பாருங்க. டைம் வேஸ்ட்ன்னு தெரியுது. இதுக்கு மேல இதுல உட்கார்ந்திருந்தா வேஸ்ட்ன்னு தெரியுது. ஆனாலும் யூ ட்ரை டு ஸ்பெண்ட் சம் மோர் டைம். ஏன்னா ஹேவிங் பெய்ட் ஃபார் த டிக்கெட். அல்லது ஒரு ஸ்டூடண்ட் வந்து 1 வருஷம் பிடிக்கவே இல்ல படிக்கிறான். ஆனா என்ன பண்றான்? பணம் கட்டிட்டோமே அப்படிங்கிறதுனால, அப்பா, அம்மா பிரஷர் பண்றாங்களேங்கிறதுனால, இன்னும் 2 வருஷம் படிக்கிறான். அந்த 2 வருஷமும் அவனுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா அவன் ஐடியாவே வேறயா இருக்கு. அதுதான். இதுக்கு வந்து இன்னொன்னு இந்த நானோ கார், வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் கார்ன்னு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால வந்துச்சு. எல்லா பக்கத்துலயும். பயங்கர ஹைப் எல்லாம் குடுத்தாங்க. ஆனா மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? உடனே வித்ட்ரா பண்ணியிருக்கணும். இல்லாம புரொடக்ஷன கன்டின்யூ பண்ணி ஏகப்பட்ட நஷ்டமாக்கிட்டாங்க. இது மாதிரி தான் நம்மளுடைய அந்த செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் தியரி என்ன பண்ணிருதுன்னாக்க, டெசிஷன் மேக்கர இந்த எஸ்கலேஷன் கமிட்மெண்ட்டுக்குள்ளார கொண்டு போயிருது. அதனால ஏகப்பட்ட நஷ்டம் வந்தாலும் வி கன்டின்யூ டூ அந்த டூம்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன கன்டின்யூ பண்றோம். இதுக்கு ஒரே ஒரு ஆன்டிடோட்டோட முடிக்கிறாங்க. ரெக்கமெண்டட் ஆன்டிடோட். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மேனேஜர்ஸ் வந்து பீரியாடிக் ஸ்டெப் பேக், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னால நின்னு, நம்ம வந்த பாதை கரெக்ட் தானா? எங்கேயாவது திரும்பி போணுமா? திரும்பி போணும்னா நான் ரெடியா இருக்கிறேன். அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் எஜிலிட்டியோட இருக்கணும். அடுத்தது ஹை லெவல் ஆஃப் செல்ஃப் மானிட்டரிங். யாராவது ஒருத்தர எக்ஸ்டர்னல் ஃபீட்பேக் குடுக்க வச்சு, நீ பண்றது கரெக்ட்ன்னு அவங்க சொல்லும் பொழுது, என்னுடைய கொக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன ரெடியூஸ் பண்ணிட்டு, அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு, என் டெசிஷன மாத்திக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது வேல்யூபிள் இன்புட்ஸ் குடுக்குறீங்களா? ஏன்னா அந்த லெசன் முடியுது. Hello. Or should I continue with lesson 10 group decision making? Shall we continue? சரி, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் திவ்யா. யாருமே பதில் சொல்ல. திவ்யா 10 lesson 10. Continue, please. Thank you. Lesson 10 group decision making. இந்த group decision makingல என்னன்னாக்க ஒரு கொலாபரேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் எஃபர்ட் 4-5 பேரா சேர்ந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு ஆர்கனைசேஷன்ல வித்தின் த ஆர்கனைசேஷனும் வரும், பிட்வீன் ஆர்கனைசேஷன்ஸும் வரும். அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஜாயிண்ட் டெசிஷன் மேக்கிங், அதுல வந்து இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கொலாபரேஷன்னாக்கவே என்னன்னா ஒரு ஜாயிண்ட் டெசிஷன் மேக்கிங் தான். அது வந்து இட் இஸ் அமங் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் டொமைன் எடுத்துக்கிட்டு ஃபியூச்சருக்கு எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எடுப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவங்க எதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷேர்டு டெசிஷன் அமங் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதை அட்வான்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதை சால்வ் பண்றதுக்காக இந்த கொலாபரேஷன் பண்ணுவாங்க. அல்லது ஏதாவது கான்ஃபிளிக்ஸ் இருந்தா அதையும் ரிசால்வ் பண்ணிக்கிட்டு தான் இந்த டெசிஷன் மேக்கிங் ஒரு கொலாபரேஷனுக்குள்ளார போக முடியும். அவங்க என்ன செய்யணும்? முதல்ல ஷேர்டு டெசிஷன் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும். ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங்க்கு ஒன்னா இணைஞ்சு வரணும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட வரணும். கான்ஃபிளிக்ஸை ஒருத்தரோட ஒருத்தர் ரிசால்வ் பண்ணிக்கணும். அப்பதான் குரூப் டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். அப்ப இண்டிவிஜுவல்ஸ் வர்சஸ் குரூப் டெசிஷன் மேக்கிங் 10.2 அது என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கிற டெசிஷனுக்கும் குரூப் எடுக்கிற டெசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவா வந்து இண்டிவிஜுவல்ஸ் டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா குரூப்னாக்க இட் வில் டேக் மோர் டைம் டு ரீச் டு அ சர்டன் கன்க்ளூஷன். எப்படியும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆனால் அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க, ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் நமக்கு அது நல்ல இன்புட்டா வரும். அதே சமயத்துல அவங்களுக்குள்ளார கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஹை டைவர்சிட்டி ஆஃப் டெசிஷன் எடுக்கிறதா கொலாபரேஷன்ல கொண்டு வருவீங்க. அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல வித்தியாசமான அனுபவங்கள் இருந்ததுன்னா, ஹை டைவர்சிட்டி, வெவ்வேறு தினசான பேக்ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அல்லது நமக்கு வந்து அடிக்கடி வந்து கோல்ஸ் மாத்த வேண்டிய, அதாவது பெட்டர் டெசிஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக கோல்ஸ் மாத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி குரூப் டெசிஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கன்சென்சஸ் டெசிஷன்ஸ் இருக்குல்ல, ஒற்றுமையா ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அது எப்பயுமே இண்டிவிஜுவல் டெசிஷனோட சுப்பீரியர்.
ஓட்டிங் டெசிஷனை விட சுப்பீரியர், லீடர் அலோன் டெசிஷனை விட சுப்பீரியர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஓப்பன் குரூப் டெசிஷன் சில சமயத்துல நெகட்டிவாவும் இருக்குமே. எந்த மாதிரி விதத்துல நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர் டு கன்ஃபார்ம். அதாவது ஒரு டாமினன்ட் பர்சனாலிட்டி அவர் என்ன சொல்றாரு, அடுத்தவன் எல்லாம் ஏய் நான் சொல்றதே நீ போடு, நான் சொல்றதே நீ ஆமா சொல்லு அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தால், அல்லது ஸ்டேட்டஸ் இன்காங்க்ருவிட்டி, அதாவது இப்ப லோவர் ஸ்டேட்டஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் டெசிஷன் எடுக்கணும், ஒரு 5-6 பேர் எடுக்கணும்னா இந்த லோவர் ஸ்டேட்டஸ் மெம்பருடைய வாய்ஸ் எடுபடாது. கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கிறவங்க அவங்கள தள்ளிட்டு அப்படியே அவங்க அவங்க சொல்ற வாய்ஸ் கூட கேட்காம விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பெர்சீவ்ட் எக்ஸ்பர்டீஸ். இது என்னன்னாக்க சில மெம்பர்ஸ் வந்து ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க மற்றவங்கள ஒரு அழுத்திடுவ வாய்ப்பு இருக்கு. அடுத்து நெகட்டிவ் பயாஸ் டுவர்ட் அவுட் சைட் இன்புட். இப்ப வெளியில இருந்து யாரோ ஒரு நான் மெம்பர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா எதுக்கு இந்த ஆளு சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பயஸ் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு குரூப் டெசிஷனுக்கு நெகட்டிவா அமையிற விஷயங்கள். எப்ப வந்து குரூப்ஸ் எல்லாம் பெட்டர் இண்டிவிஜுவல்ஸா இருக்க முடியும், பெட்டர் தேன் இண்டிவிஜுவல்ஸ், இண்டிவிஜுவலோட டெசிஷனோட குரூப் டெசிஷன் எப்பெல்லாம் பெட்டரா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் குரூப்டு டெசிஷன்ஸ், நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். நம்ம முதல்ல பார்த்தோம் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ், நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். இந்த நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ் திடீர்னு பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த ப்ரோக்ராம்டு டெசிஷன்னா யார் வேணா லோ லெவல்ல எடுத்துடலாம் அந்த முடிவு. நான் ப்ரோக்ராம்டுன்றது வந்து டாப் லெவல்ல எடுக்கிற முடிவு. இந்த டாப் லெவல்ல எடுக்கிற முடிவுல ஏன் வந்து இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கிற முடிவோட குரூப் எடுக்கிற முடிவு வந்து சுப்பீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. எந்தெந்த லெவல்ல எப்பயும் போல எஸ்டாப்ளிஷிங் அப்ஜெக்டிவ்ஸ், ஐடென்டிஃபைங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ், இம்ப்ளிமெண்டிங் அ டெசிஷன். இதுதான் போன லெசன், அதுக்கு முந்தின லெசன் எல்லாத்துலயும் பார்த்தோம். இது எந்தெந்த லெவல்ல ஒரு கம்பெனில வரிசையா எல்லா லெவல்லையும் எஸ்டாப்ளிஷிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து குரூப் வந்து கிரேட்டர் நாலேஜ் இருக்கிறதுனால அந்த கோல் இருக்கு இல்லையா, அதை கிளியரா அவங்க எல்லாருமா பேசி முடிவெடுக்க முடியும். ஐடென்டிஃபைங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால they can search broadly across functional areas, come up with better results, ideas. அடுத்து இவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அது வந்து எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு பேச வச்சு இந்த பிரெயின் ஸ்டார்மிங் போல உட்கார வச்சு பேசுனீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சூசிங் அன் ஆல்டர்னேட்டிவ், அதுக்கும் வந்து மோர் ரிஸ்க் தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஆளாளுக்கு சொல்லும் பொழுது ஒரு கன்சென்சஸ்க்கு வர்றது வந்து ரிஸ்கியா தான் இருக்கலாம். ஆனாலும் இட் இஸ் மோர் லைக்லி டு பி அக்செப்டட் பை தோஸ் அஃபெக்டட். அதாவது அதுல ஏதாவது இந்த ப்ராப்ளம்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒத்து போறக்கூடிய லெவலுக்கு வந்துருவாங்க. இம்ப்ளிமெண்டிங் டெசிஷன், அதுலயும் அதாவது இம்ப்ளிமெண்டிங்ல வந்து என்னன்னா, குரூப்பா பண்ணாலும் இண்டிவிஜுவலா பண்ணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு மேனேஜர் இருக்கான்ல, அவன் தான் அதை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறான். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் பெருசா பெரிய இது வராது. ஏன்னா அவன் இண்டிவிஜுவலா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் அந்த வேலையை நடத்த போறான். அதுல என்ன வந்தாலும் அவன் தான் பதில் சொல்ல போறான். ஸோ அதுல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் மற்ற நாள்லயும் நல்ல பெரிய இம்பாக்ட் இருக்கும். டெக்னிக்ஸ் ஃபார் ஸ்டிமுலேட்டிங் கிரியேட்டிவிட்டி இன் குரூப் டெசிஷன் மேக்கிங். அதுல வந்து மேக்கிங்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸுக்கு குரூப் டெசிஷன் மேக்கிங் தான் பெஸ்ட்னு இப்ப நம்ம பேசிட்டோம். இதுல அப்படின்னா ஒரு we have to create an atmosphere fostering group creativity. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் அட்மாஸ்பியர் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க எல்லாருமே பேசுவாங்க, அந்த முடிவு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 4-5 மேனேஜர்ஸ் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, டாப் லெவல்ஸ்ல உட்கார்ந்து பேசுறாங்கன்னு வைங்களேன். அப்படி அவங்க பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட்டிவிட்டி வரணும்னா என்ன செய்யணும், அவங்கள யாரையும் தடுக்காம ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேச வைக்கணும். ஸ்பான்டேனியஸா ஐடியாஸ் வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், விடணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா ஒரு சிலர் மட்டும் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாம எல்லாரையும் பேச வச்சு ஆரம்பத்திலே கிரிட்டிசைஸ் பண்ணாம எல்லா ஐடியாஸ்க்கும் சான்ஸ் கொடுத்து எல்லாரையும் நம்ம பேச வைக்கணும் அப்படிங்கிறது. அப்பதான் ஐடியா ஜெனரேஷன் நல்லா வரும். ஆனா இது வந்து மட்டும்தான் இருக்கும்.
ஆனா குரூப் டெசிஷன் மேக்கிங்ல கடைசியில டெசிஷனும் நம்ம தானே எடுக்கணும் இருக்கு. ஆனா இதுக்கு இந்த குரூப் டெசிஷனுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்க புக்ல ஒரு இது ஒரு ப்ராவர்ப் கொடுத்திருப்பாங்க. a camel is a race horse designed by a committee. அதாவது குரூப்பா கமிட்டியா சேர்ந்தாங்கன்னா ஒட்டகத்தை போய் ரேஸ் ஹார்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்தா டெசிஷனோட குவாலிட்டி சில சமயத்துல குறைஞ்சு போகும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது மெட்டா அனாலிசிஸ் ஒண்ணு பண்றாங்க. ஒரு 108 ஸ்டடிஸ் மோர் தென் 10,000 டீம்ஸ் வச்சு அவங்க பாக்குறது என்னன்னா, இந்த மாதிரி குரூப் டெசிஷன்ஸ்ல அதிகமான கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதிகமான சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எப்படின்னா குரூப்பா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய மோதல்லாம் இருக்கும். மேனேஜர்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஏன் டிபார்ட்மெண்ட் ஓன் டிபார்ட்மெண்ட்னு உள்ள வரும். அப்புறம் வந்து அவங்க சொன்ன முடிவை தான் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்றதுனால நான் வந்து என்னோட டீம் வந்து கோஆபரேட் பண்ண விட மாட்டேன். இப்படி சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் கூட இருக்கும். அப்போ ஒரு இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஒரு டாப் அபிஷியல் அன்பயஸ்டா இருக்கணும். அப்பதான் ஃப்ரீயா அவங்க பேசுவாங்க, ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க இல்லைன்னா ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ல அவங்களுடைய ஐடியாஸை ஹைட் பண்ணிக்குவாங்க. சரி சரி, இந்த மாதிரி குரூப் இதுலதான் கிரியேட்டிவிட்டி அதிகமாயிரும். அதுக்கான அட்மாஸ்பியர் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. 3 டெக்னிக்கோட இந்த லெசன் முடியுது. இந்த 3 டெக்னிக்ஸ் என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுல ஒண்ணு நம்ம பேசின பிரெயின் ஸ்டார்மிங். பிரெயின் ஸ்டார்மிங்ல வந்து என்னன்னாக்க பேசிக் ரூல் என்னன்னா, யார் வேணா என்ன ஐடியா வேணா கொண்டு வரலாம். யாருதும் பைத்தியக்கார ஐடியா கிடையாது. எது வேணா ஃபூலிஷா தெரியுற ஐடியாவை கூட அவங்க பேசலாம். எல்லாரும் என்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஐடியாவும் ஈச் ஐடியா பிலாங்ஸ் டு தி குரூப். ஒரு இண்டிவிஜுவலை நீங்க பிளேம் பண்ணக்கூடாது. மொத்த குரூப்புக்கான ஐடியா. எல்லாரும் எவ்வளவு ஃபூலிஷா வேணா ஐடியா கொண்டு வாங்க, நீங்க தான் முதல்ல என்கரேஜ் பண்ணிருவீங்க. சோ யாராவது ஃபூலிஷா கொண்டு வந்தாலும் சிரிச்சாலும் அது குரூப்பை தான் நம்ம பாதிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஷுட் கம் அப் வித் எனி ஆட் ஐடியா. நோ ஐடியா கேன் பி கிரிட்டிசைஸ்ட். அங்க வச்சு யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. பர்பஸ் இஸ் டு ஜெனரேட் அ பெட்டர் ஐடியா. அதை போய் இவாலுவேட் பண்றது நம்ம ஐடியா கிடையாது. அதனால எல்லா ஐடியாவும் கொண்டு வாங்க அப்படின்வாங்க. இது வந்து ரொம்ப வைட்லி யூஸ்டு இந்த மாதிரி ஒரு இது டைப் பிரெயின் ஸ்டார்மிங்கிறது. இது யூஸ்வலாவே பண்ணுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க. தோஸ் இன்வால்வ்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன எல்லாரும் ஐடியா கொடுங்க, ஹவெவர் ஃபூலிஷ் இட் மே பி, எல்லா ஐடியாவும் சொல்லுங்க, அதுல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா எடுக்கலாம் அப்படின்வாங்க. ஆல் ஆஃப் தெம் வில் பி சீரியஸ்லி இன்வால்வ்ட் இன் இட். அவங்க கொடுக்குற ஐடியாஸை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இண்டிவிஜுவல் யார் அந்த ஐடியா கொண்டு வந்தான்னு சொல்ல மாட்டாங்க, இது கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுதே உள்ள வரும் பொழுதே எனி ஃபூலிஷ் idea is accepted here. Only thing is we have to discuss and make out a good decision out of this அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த பிரெயின் ஸ்டார்மிங். ரெண்டாவது இந்த டெல்ஃபி ப்ராசஸ். இதுல வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து ஒருத்தர் மீட் பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, எல்லார்கிட்டையும் அவங்கவுங்கள வந்து ஒரு இதை எடுத்துற சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க சொல்லுவாங்க. இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும்னே தேவையில்லை. அப்பதானே ஸ்டேட்டஸ் ப்ரெஷரு, கன்ஃபார்மிட்டி அல்லதுனா டாமினன்ட் பர்சனாலிட்டி எல்லாம் தலையெடுப்பாங்க. அதனால இந்த ப்ராசஸ் எப்படின்னாக்க மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு ஐடியா கொடுக்க சொல்லிடுவாங்க. ஒரு கொஸ்டினர் கொடுத்து அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணுவாங்க. சம்மரைஸ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து இதுல இத்தனை பேர் வந்து இதுக்கு இந்த ஐடியாவுக்கு ஒப்புதல் தந்திருக்காங்க, இத்தனை பேர் அந்த ஐடியா சரியில்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் கொஸ்டினர் பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் டாப் 5 இந்த 5 இருக்கு, இந்த 5ல உங்களுக்கு எது பரவாயில்லன்னு படுதுன்னு எகெயின் அவங்களுக்கு ஒருத்தருக்கு அனுப்புவாங்க இந்த ஃபீட்பேக்ஸை. அப்போ அந்த ரெஸ்பாண்டன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஐடியாவை இப்ப மாத்தி அவங்களுடைய ரெஸ்பான்ஸை ரீஅசஸ் பண்ணி எகெயின் வேற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி செவரல் ரவுண்ட்ஸ் போகும். கடைசியா ஒரு டெசிஷனை கன்க்ளூட் பண்றதுக்கு கடைசியா நாங்க வந்து இதை குறைச்சு இத்தனை ஆப்ஷன்ஸா கொண்டு வந்திருக்கோம், இதுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கேட்டு அனுப்புறது. இப்படித்தான் வந்து இந்த கேரளால இருக்கிற அந்த பவர் செக்டார் பிளானிங் அதெல்லாம் பண்ணாங்க. அது பண்ணது வந்து ரொம்ப பிரமாதமா வந்துச்சு. எனர்ஜி கிரைசிஸ் வராம பாக்குறதுக்காக பண்ணாங்க. இதான் அந்த டெல்ஃபி ப்ராசஸ். இந்த டெல்ஃபி ப்ராசஸ்ல வந்து டைரக்ட் டிஸ்கஷனே இருக்காது. எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒப்பீனியன் சொல்றதுனால பயஸ் குறைஞ்சிரும், டாமினன்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கறதுதான் இதனுடைய ஐடியா. மூணாவது நாமினல் குரூப் டெக்னிக். நாமினல் குரூப் டெக்னிக் NGT அப்படின்னா என்னன்னா, ஒரு 7 to 10 இண்டிவிஜுவல்ஸ் யூஸ்வலா இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்க ஒரு
டேபிளை சுத்தி உட்காந்துக்குவாங்க. இதுல வந்து ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கலாம். இவங்களுக்கு இந்த டேர்ம், அந்த நாமினல்ன்ற டேர்ம்லயே தெரியுது பாருங்க, நேம் ஒன்லி. அப்படின்னா இது வந்து கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோயிங்லாம் கிடையாது. என்ன பண்றாங்கன்னாக்க எல்லாரும் முதல்ல ஒரு 5 நிமிஷம் சைலண்டா அவங்கவுங்க இது ஒரு ஐடியாவுக்கு யூ ஹேவ் டு கம் அப் வித் an ஐடியா, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதிக்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் டைம் வரும். நீங்க எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்வாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா, 10 ஐடியா எழுதி வச்சிருக்கலாம், ஒரு ஐடியா அட் அ டைம், ரவுண்ட் ராபின் மாதிரி ஒரு ஐடியா அட் அ டைம் அவங்க சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷன் இருக்கும். அந்த சமயத்துல யார் இந்த ஐடியா கொடுத்தாங்களோ அவங்க அதை பத்தி கிளாரிபிகேஷன், சப்போர்ட், எக்ஸ்பிரஷன் அது எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. இப்பயும் இவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க சுத்தி எல்லாரும் வருவாங்க. அடுத்த ஐடியா இருந்துச்சுன்னா அது சுத்தி வரும். அப்படியே எல்லாரும் ஐடியா கொடுத்துட்டே வருவாங்க. அது ஏன் அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி பேசுறாங்க, என்ன கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எல்லாரும் கவனிச்சுக்குவாங்க. கடைசியா ஓட்டிங். அந்த ஓட்டிங்ல இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதுல எல்லாரும் ஐடியாஸ் கொண்டு வந்தீங்க, எது வந்து ஓகேவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே திருப்பி எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அதுல ஒரு பூல்ட் அவுட்கம் எடுப்பாங்க, இண்டிவிஜுவல் ஓட்ஸ் எடுத்து. அதுல வந்து யாருடைய ஐடியாஸ், எந்த ஐடியா நல்லா இருக்கோ அதை முடிவு எடுத்துக்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன், எல்லாரும் பேசலாம், எல்லாருக்கும் வேல்யூ இருக்கும். கடைசியா டிஃபரன்சஸ் பிட்வீன் டெல்ஃபி அண்ட் என்ஜிடி கொண்டு வராங்க. டெல்ஃபி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அனானிமஸ், அவங்க ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. என்ஜிடி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து உட்கார்ந்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. never even meet. டெல்ஃபி பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிட்டன் கொஸ்டின்ல தான் வரும். ஆனா என்ஜிடி பார்ட்டிசிபென்ட்ஸ் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி தன்னுடைய ஐடியாஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். Both Delphi and NGT have proven more productive, more effective than brainstorming with excellent success records அப்படின்னு முடிக்கிறாங்க. That is all dear friends. இதோட யூனிட் 3 முடியுது. யூனிட் 4 நாளைக்கு அப்படியே ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் 3 லெசன் ஒன்னா இருக்கிறதுனால நாளைக்கு பார்க்கலாமா? ஐ எம் ரெடி வித் 11th லெசன். ஆனால் 3 ஒன்னா பார்த்தா உங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ ஃபீல்? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ரெக்கார்டிங் போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல, கட் பண்ணிக்கோங்க இப்ப வேணாம். ஆ we'll ask the opinion.